வீக்கெண்ட் மினி விலாக் பார்க்கலாமா? இது என்னோடய சண்டே ஈவினிங் ரொம்ப போர் அடிச்சது. எங்கேயாவது போயிட்டு வெளியே காஃபி சாப்பிட்டு வரலான்னு தோணுச்சு. ஸோ எப்பவும் போல் நாங்கள் இன்றைக்கி பைக் எடுக்காமல் பஸ்ஸில் கிளம்புனோம். நந்தம்பாக்கம்லேருந்து எல்ஐசி ஸ்டாப் இறங்கி அங்கேருந்து எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்குது, போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு. பிலால் கிடையாது, இதுக்கு அடுத்து வர புகாரி தான். பிலால் தாண்டி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும், உங்களுக்கு புகாரி இருக்கும். காஃபி டீ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இது என்னோட எவ்ரி டைம் கோ டு ஸ்பாட்டு. 40 ருபீஸ் தான் டீ அண்ட் காஃபி. உண்மையாகவே அந்த மணிக்கு வந்துட்டு வர்த்தாக இருக்கும். குவான்டிட்டியும் சரி, டேஸ்ட்டும் சரி. அதனால இன்றைக்கி நாங்கள் அங்கே போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். நாங்கள் ஈவினிங் டைம் வந்ததுனால நாங்கள் ஆர்டர் பண்ணது 2 பன் பட்டர் ஜாம், ஒரு காஃபி, ஒரு டீ அண்ட் ஒரு மட்டன் சமோசா ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் சமோசா வந்துட்டு இந்த மினி சமோசா மாதிரி வருது. ஸோ இதில் என்னோட டாப் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் தான். ஆப்வியஸாக யூஷுவல் பன் பட்டர் ஜாம் மாதிரி இல்லாமல் உள்ளே வந்துட்டு ரேசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நான் வந்து எனக்கு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், என்னோடய டாப் மோஸ்ட் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தான். எப்போயாவது ஒரு நாள் ஈவினிங் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூஷுவல் பிளேசஸ் இல்லாமல் இந்த மாதிரி இடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சண்டே ஈவினிங் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ஃபேவரட் பஸ் ட்ராவல், காஃபி அப்படின்ட்டு சூப்பராக போச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் ஈவினிங்.